உயிரை பறிக்கும் புற்றுநோய்க்கு விடுதலை போடு. இவ்வளவு நாள் இது தெரியாம போச்சே. அப்போதெல்லாம் வாழ்ந்த தமிழர்கள் உடலில் எந்த வியாதியும் வந்ததில்லை. ஏனென்றால் அவர்கள் சாப்பிட்ட சாப்பாடு மூலிகை மருந்து போன்றவைதான். கடவுள் ஒருவருக்கு வியாதியை கொடுத்தால் அதுக்குள்ள மருந்தையும் கொடுத்து வைத்திருப்பார். நீங்கள் சற்று சிந்தித்து பாருங்கள். அந்த காலத்தில் இருந்த மனிதர்கள் பிரசவம் என்று மருத்துவமனை சென்றார்களா? மேலும் சிசேரியன் எல்லாம் அந்த காலத்தில் இருந்ததா? இரட்டை குழந்தையாக இருந்தாலும் சுக பிரசவத்தில் பெற்றெடுத்தார்கள். மேலும் சுகர், இரத்த கொதிப்பு இதெல்லாம் அப்பொழுது எந்த மனிதர்களுக்கும் வந்ததில்லை. காயங்கள் எதுவும் உடம்பில் ஏற்பட்டால் கூட உடனே அதற்கு மூலிகை மருந்து, இப்படி சித்தர்கள் கூறிய ரகசியமாக உள்ள மருந்துகள் எவ்வளவோ இருக்கிறது. ஆனால் அப்போதெல்லாம் அதன் பயன்கள் எல்லாம் மறைந்து போய்விட்டன. ஆனால் இன்று அந்த மருந்தை அருந்தினால் அந்தந்த வியாதிகளுக்கு தீர்வளிக்கும். ஆனால் அதை எவ்வாறு பயன்படுத்த வேண்டும் என்று சொல்லத்தான் ஆள் இல்லை. இப்படி ஒருவர் இந்த புற்றுநோயை அடியோடு விரட்டும் மருந்தை தொடக்கத்திலேயே வரவிடாமல் தடுப்பது பற்றி சமூக வலைதளங்களில் மிக ஆழமாக கூறியிருக்கிறார். அதாவது வேறொன்றுமில்லை, அதுக்கு கருஞ்சீரகம்தான். நாம் எப்பொழுதும் சாதம் வெந்து கொண்டிருக்கும் பொழுதே அந்த சாதத்தில் சிறிதளவு கருஞ்சீரகத்தை ஒரு வெள்ளை துணியில் கட்டி போட்டுவிட வேண்டும். அப்படி செய்வதால் அந்த கருஞ்சீரகத்தின் சாறுகள் எல்லாம் சாதத்தில் கலந்துவிடும். மேலும் கருஞ்சீரகத்தை தனியாக தூவிவிடக்கூடாது. அப்படி தூவினால் அதில் உள்ள சாறுகள் சாதத்தில் இறங்காது. அதனால்தான் சிறிதளவு வெள்ளை துணியில் கட்டி போட்டு விட வேண்டும். ஓரளவு சாதம் வெந்த பிறகு அதை எடுத்து அந்த சாறை சாதத்தில் பிழிந்து விட்டு அதை சாப்பிட்டால் நமது உடலில் ஆரம்பத்தில் உருவாகும் புற்றுநோய்கள் அடியோடு அழிந்து விடுமா? புற்றுநோய் இருப்பது தொடக்கத்திலேயே யாருக்கும் தெரிவதில்லை. அது இரண்டாம் கட்டமாக செல்லும் பொழுதுதான் நமக்கு தெரிய வருகிறது. அப்பொழுதுதான் நாம் மருத்துவரின் நாடுவதால் எந்த பலனும் இல்லை. நமக்கு உடலில் இருக்கும் புற்றுநோய் தெரிவதும் செய்யாது. இப்பொழுது உள்ள சாப்பாடெல்லாம் அப்படி. அதாவது வீட்டில் இயற்கையாக விளையும் காய்கறிகளும் கிடையாது. அதிலும் கலப்படம். அதே போல் அரிசியிலும் கலப்படம். இது பத்தாது என்று ஜங்க் ஃபுட்ஸ்கள் கூட. இதனால் தற்போது இருக்கும் மனிதர்களுக்கு எதிர்ப்பு சக்தி கம்மி. ஆகவே வியாதிகள் உடனே தொற்றிக் கொள்கின்றன. மேலும் புற்றுநோயிலேயே பல வகை புற்றுநோய்கள் இருக்கின்றன. குறிப்பாக பெண்களை குறிவைக்கும் மார்பக புற்றுநோய், வாய் புற்றுநோய், குடல் புற்றுநோய், இரத்த புற்றுநோய், இன்னும் பல வகை புற்றுநோய்கள் இருக்கின்றன. இவை எப்பொழுதும் உடம்பில் எதனால் வருகிறது என்றெல்லாம் சொல்லவே முடிவதில்லை. ஆனால் இதை ஆரம்ப கட்டத்திலேயே தவிர்ப்பது நல்லதுதான். என்ன பண்ற? அரிசி போட்டுட்டு நீ ஓடி உள்ளதுக்கு போட்டு போற? அப்பா நான் போட்டது கருஞ்சீரகம். புற்றுநோயை தடுக்க ஒரு பெரிய ராஜா அப்படின்னா இந்த கருஞ்சீரகம் தான் சொல்லுவாங்க. நம்ம உடம்புல சிறுசா புற்றுநோய் வரது ஸ்டார்ட் ஆன கூட அது எல்லாத்தையுமே கரைச்சு விட்டுரும் இந்த கருஞ்சீரகம். இந்த கருஞ்சீரகத்துல தைமோக்கு இன்னொரு விஷயம் இருக்கு. இதுதான் நம்ம உடம்புல வீக்கம் இருந்தா அந்த வீக்கத்தெல்லாம் சரி பண்ணிரும். நம்ம ரத்த குழாய் இருக்கு பாத்தீங்கன்னா, அதுல எல்லாம் அடப்பு இருந்தா ஹார்ட் அட்டாக்லாம் வரும். அந்த பிரச்சனையை சரி பண்ணிரும். பித்தப்பையில கல் இருந்துச்சுன்னா அதையும் கரைச்சு விட்டுரும். இந்த மாதிரி ஏகப்பட்ட பெனிஃபிட்ஸ் இருக்கு இந்த கருஞ்சீரகத்துல. எப்பயுமே கருஞ்சீரக கஞ்சி எப்படி வைக்கணும்னா, கருஞ்சீரகத்தை தனியா ஒரு ஒயிட் கிளாத்ல இப்படி மடிச்சிட்டு கஞ்சி வைக்கும்போது உள்ள போட்டுறணும். அதுக்கப்புறம் அரிசி நல்லா வந்ததுக்கு அப்புறம் இந்த கருஞ்சீரகத்தை மட்டும் தனியா எடுத்து இதை நம்ம பிழிஞ்சோம் அப்படின்னா அதோட சாறு எல்லாமே இந்த கஞ்சியில இறங்கிடும். இப்ப ஏன் நம்ம கருஞ்சீரகத்தை அப்படியே போடாம துணியில கட்டி போறோம் அப்படின்னா, அப்பதான் அதோட சாறு ஃபுல்லா இறங்கும். அது அப்படியே நம்ம சாப்பிட முடியாது. அதே மாதிரி இது ரொம்ப அளவா தான் எடுத்துக்கணும். அதனாலதான் சாறு இறங்குற மாதிரி துணியில கட்டி போறோம். இது போன்ற முக்கிய நிகழ்வுகள், அரசியல் தகவல்களை ஆழமாக மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து